பேருமே சரிசமமா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இங்கே இருந்து நம்ம குண்டன் யாஜிரோபி இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஓங்கி உதைக்க வர நம்ம கோகு அந்த உதைய ரொம்பவே அழகா டாட்ச் பண்றாருங்க. இப்ப டாட்ச் பண்ண நம்ம குண்டம் கோகு அடிக்கிறாங்க, சரமாரியா அடிக்கிறான். இந்த எல்லா அடியுமே கோகுவுமே தடுக்கிறாருங்க. இப்படியே தடுத்துக்கிட்டு இருக்க தலையாலேயே கோகு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. நம்ம கோகுக்கு அப்படியே ஏதோ கல்லுல அடிச்ச மாதிரி இருக்குங்க, அந்த அளவுக்கு வலிக்கும். இப்ப அடிச்சு முடிச்ச உடனே இதே அடியை நம்ம கோகு ரிட்டன் அவனுக்கு ஒரு அடி அடிப்பான் பாருங்க, அவனுக்கு இன்னும் பயங்கரமாவே வலிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம கோகு ஓங்கி ஒரு உதவிட இங்கே இருந்து நம்ம யாஜிரோபி பறந்து போய் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையில அடிச்சு அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு உள்ள மாட்டிக்கிறான். உள்ள மாட்டனோடனே நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அவர் என்ன சொல்றாரு, எப்பா இப்பயாச்சும் போட்டியில தோல்வியை ஒத்துக்க, நான் உன்னை எப்படியாச்சும் வெளியில இருந்து காப்பாத்துறான் அப்படின்னு சொல்ல, இவன் அந்த பாறை எல்லாத்தையும் அப்படியே ஒட்டச்சுக்கிட்டு இங்க இருந்து வெளியில வந்து நிற்பாங்க. வெளியில வந்து நின்றுகிட்டு இருக்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டுப்பாங்க, யார் இவன், இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒருத்தவனை